ஏஐ வந்துருச்சு என் வேலை போயிடுமோ இல்லாட்டி நான் படித்த படிப்பெல்லாம் வீணாயிடுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் சொல்ல போகிற இந்த 3 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இனிமேல் ஏஐ எதிரியாக பார்க்காம ஏஐ வச்சு உங்களோட கெரியரில் நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஏஐ வந்து நம்மளோட ஜாபை பறிக்காது. ஆனால் ஏஐயை நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு மனிதரால் நம்ம ஜாபை நம்மக்கிட்டேருந்து பறிக்க முடியும். ஸோ அதனால் இந்த ஏஐ காலகட்டத்திலையும் நீங்கள் வந்து எப்படி ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு நபராக இருக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐயை எனிமியாக பார்க்காதீங்க, மேக் ஏஐ யோர் ஃப்ரெண்ட். ஸோ உங்களோட டே டு டே லைஃப்பில் என்னென்ன ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் இருக்கோ அதை ஏஐ கிட்டே கொடுங்க. ஏஐ வந்து ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட். ஸோ அதனால் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கோடராக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேசிக் கோடிங்கை வந்து நீங்கள் ஏஐ மூலிமா பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம் டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுடைய அறிவு தேவை. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா பேசிக் பிரெயின் ஸ்டார்மிங் அண்ட் கண்டென்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஏஐ கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கலாம். ஆனால் அதில் வந்து உங்களுடைய பர்சனல் டச் அண்ட் இமோஷன்ஸ் அது உங்களால் தான் கொண்டு வர முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 10 ஹவர்ஸில் முடிக்கிற வேலையை ஒரு 1 ஹவரில் ஏஐ யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட எக்ஸ்ட்ரா டைமை நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி அண்ட் இன்னோவேஷனில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஏஐயால் செய்ய முடியாத மனித திறன்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லைக் எம்பத்தி, ப்ராப்ளம் சால்விங், கம்யூனிகேஷன், க்ரியேட்டிவிட்டி அண்ட் இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏஐ அலாகிரிதம் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், ஆனால் அதால் ஹியூமன் டச்சை கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு விஷயத்தில் மனிதர்களுடைய உணர்ச்சியை புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறது வந்து ஏஐயால் முடியாது. அதே மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ப்ராப்ளம் வரும்போது அந்த நேரத்தில் அந்த என்ன சரியான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து மனிதர்களால் மட்டும்தான் முடியும். அண்ட் அதே மாதிரி மனிதர்களிடத்த நம்பிக்கை உருவாக்குறது வந்து ஏஐயால் முடியாது. ஸோ கம்யூனிகேஷன் அண்ட் நெகோசியேஷன் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருந்தால் எந்த ஒரு ஏஐயாலும் உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகம் அ டி ஷேப் பர்சன். அது என்ன டி ஷேப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டி லெட்டரில் எப்படி வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் லைன் இருக்கும் அந்த மாதிரி வெர்டிக்கல் லைன் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ரைமரி ஃபீல்டை குறிக்குது. நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் இல்லை டிசைன், எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, அந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஒரு நல்ல டீப் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் அடுத்து அந்த ஹாரிசான்டல் லைன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ப்ராடர் நாலேஜை குறிக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி அனாலிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கிராஸ் டீம் கம்யூனிகேஷன் போன்ற திறன்களை வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் இருக்க ஒரு பர்சனை ஏஐயால் அவ்வளோ சீக்கிரமாக ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, ஏஐ பார்த்து பயப்படாதீங்க. ஏஐ வந்து உங்களுடைய ஃப்ரெண்டாக, உங்களுடைய ஹெல்ப்பராக மாற்றி உங்களுடைய கரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுங்க. அண்ட் நீங்கள் வந்து உங்கள் வேலையில் ஆல்ரெடி ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த டூல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஒரு ஹோப்பை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.